ஹாய் சகோக்களே, இந்த காணொலியை காணும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, R15 வெர்ஷன் 4ல் பண்ண போகிற சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பற்றி அப்படியே ஒரு வீடியோ போட போகிறோம். முக்கியமாக நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த ஹேண்டில் பார் ரைசரை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்ட உடனேயும் நமக்கு ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த வீடியோவே. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வண்டி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து எனக்கும் செம்ம அடி, சைடில் இருக்கிற ஃப்ரேம்ஸுக்கும் செம்ம அடி. இவன் வேறு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். போர்டுக்க போய் சாவ போதும் யார் பற்ற பிள்ளையோ. அது மண்ணில் ஸ்கிட் ஆகி லைட்டாக தான் கீழே விழுது. அதுக்கே நம்மளோட ஃப்ரேம் எல்லாம் செம்ம அடி, சைடில் இருக்கிற இந்த ஃப்ரேம் எல்லாம். அதுக்காக இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ஃப்ரேம் ஸ்லைடர் போட போகிறோம். நிறைய பேர் கேட்கலாம் கிராஷ் கார்டு போடலான்னு. கிராஷ் கார்டு தான் உண்மையிலே இந்த வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். கீழே விழுந்தாலும் ஃப்ரேமுக்கு பெரிய அடி விழாமல் இருக்கிறது கிராஷ் கார்டு உண்மையிலேயே நல்லா ஹெல்ப் பண்ணும் தான். ஆனால் அது 4000 மோட்டோ ஃபியூசோவில் இருக்கிற கிராஷ் கார்டு பார்த்திங்கன்னா 4000. நம்மளோட நிதி நிலை இப்போது அவ்வளோ சரியாக இல்லாததுனால சரி இப்போதைக்குன்னு இல்லை, ஃப்ரேம் ஸ்லைடரே போதுன்றதுக்காக தான் அது போடுறதுக்காக இப்போ வடபழனியில் இருக்கிற பைக்கர் மாடியூல்ன்ற கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஹேண்டில் பார் ரைசர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு 1 hour 1.5 hours கண்டினியூஸாக ஓட்டினா செம்ம பேக் பெயின், செம்ம பிரிஸ்ட் பெயின்லாம் வந்துச்சு. அதனால தான் இந்த ஜெம் ஹேண்டில் பார் ரைசரே போட்டிருந்தோன்னு நான் அந்த வீடியோவிலே நல்ல விளக்கமெல்லாம் கொடுத்துருந்தேன். இப்போது இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு தெளிவான ஒரு ரிவ்யூ சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரைசர் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் பெயின் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம ஒரு 3000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். கண்டிப்பாக நல்ல ப்ராடக்டாக வாங்கணும். வாங்கிட்டு காசு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்ல. அதனால தான் சரி நம்ம இப்போ ஒரு விளக்கம் கொடுக்கலாமேன்னு அதையும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேங்க. பிரிஸ்ட் பெயின் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லைன்னு தான் சொல்லணும். பேக் பெயினும் ஓரளவுக்கு ஒரு 90% இல்லை தாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1-1.5 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ரெயினே இல்லாமல் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு 100% அப்ரைட் பொசிஷன்னு சொல்ல முடியாது. ஒரு சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த வண்டியில் ஓட்டும்போது என்ன மாதிரி ஒரு போஸ்டர்னா CBR 250 ஓட்டும்போது எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு போஸ்டரில் தான் ஓட்டுறோன்றதுனால பெருசாக உடம்பு வலி, கை மணிக்கட்டு வலியெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டியில் பெருசாக இதில் ஒன்றும் ஆல்ட்ரு பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா TTFலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஹேண்டில் பாரே மாற்றிருப்பார்ல. இப்போது நம்ம R15 V4 எடுக்கிறோம், நம்ம அந்த மாதிரி ஃபுல் ஹேண்டில் பாரே சேஞ்ச் பண்ணோம்னா வாரண்டிலாம் செம்மையாக அடி வாங்கும். வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு ஹேண்டில் பார் ரேசர் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாரண்ட்டி ஈஸியாக நம்ம வாரண்ட்டிக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ரொம்ப பிரிஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி MT15 வாங்கிக்கோங்க. நல்லா அப்ரைட்டாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, அந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ABSல தான் வருது. இதுதான் டியூவல் சேனல் ABSல வருது. மற்றபடி எல்லாமே சேம் தாங்க R15க்கும் MTக்கும். நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கோங்க. R15 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த ரைசர் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் தாராளமாக ஓட்டலாங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுப்பேன். இது ஸ்பான்சர்டு வீடியோலாம் கிடையாதுங்க. நமக்கெல்லாம் எவன் ஸ்பான்சர் பண்ண போகலாம். இந்த ப்ராடக்ட்டு ஜெம்மு, உண்மையிலேயே இது ஒரு ஜெம்மு தாங்க. ஜாய் இன் எவ்ரி மைல். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நான் கூட யோசித்தேன், என்னடா ஒரு 2.3 இன்ச்சு ரைசரு அப்படி என்ன பெருசாக இந்த வண்டியில் பண்ணுற போது நமக்கு என்ன ஆக போகுதுன்னு. உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்குது. நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், 2500 கிலோமீட்டருக்கு அப்புறமும் சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. நீங்கள் நம்பி போடலாம். நீங்கள் வாங்கிட்டு R15 வாங்கிட்டு உங்களுக்கு பெயின் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ரைசர் போடலாம். இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னு நான் சொல்கிறேங்க. இது என் ஒப்பீனியனு. உங்கள் கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
டேவிட்சனான்னு தெரில. தலைவர் அந்த வண்டியே என்ன ஓட்டுறாரு பாருங்களேன். வா ஆவுடா. ஐயோ ஒரு நிமிஷம் இரியா, வண்டியை பார்த்துக்கணும். ஜாவா பேராக்கத்தான் இப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறாரோ, செம்மையாக இருக்குல்ல மாடிஃபிகேஷன். ஆமாங்க, பெராக்கு தான். வந்தாச்சு, பைக்கர்ஸ் மாடியூலுக்கு வந்தாச்சுங்க. அவங்க ஷோரூமே செமையாக இருந்ததுங்க. ஹெல்மெட் கலெக்ஷன்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க. சரி, நம்ம வண்டியில் என்னென்ன ஃபிட் பண்ணோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தேவையான ஒரு விஷயமாக இதை போட்டேன். ஆனால் இதில் சார்ஜிங்லாம் கிடையாது, சாதாரணமானது தான். அதுக்கப்புறம் இந்த விங்லெட்டு, வண்டியோட லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நான் வாங்கலை. டெம்பர் கிளாஸ் வாங்கும்போது இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பபுள் வைசர் போட்டாங்க. ஏன்னா ஹேண்டில் பார் வைசர் போடும்போது வின் பிளாஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால அதை யோசிச்சு அதுக்கு முன்னாடியே அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த ஃப்ளேம் ஸ்லைடர் தான். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கினதுனால இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு போட்டேன். 2 போல்ட்டில் தான் நிற்கிது, தாங்கும்னு நினைக்கிறேன். இது தாங்க நான் சொன்ன அந்த டெம்பர் கிளாஸு. 270 ரூபாய்க்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு. அந்த விங்லெட்டு தான் வந்து லைட்டாக முறுக்குனோடனே உடஞ்சிதே தவிர இது நல்லாயிருக்கு. டிஸ்பிளேவும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஜெம் ஹேண்டில் பார் ரேசர், இதை பற்றி எவ்வளோ தடவை தான் சொல்லுதுன்னு எனக்கே தெரில. கடைசியாக இந்த டேங்க் கவர் தான் போட்டேன். எனக்கே லுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் அடிக்கடி முட்டை வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்கெலாம் போகும்போது இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கு. ஒரு வழியாக மாட்டியாச்சுங்க. ஆனால் நீங்கள் வந்து பைக்கர்ஸ் மாடியூல் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் தான். ஆனால் நீங்கள் எதுக்கும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு போங்க. ஏன்னா நான் போகும்போது கரெக்டாக நான் மெசேஜ் பண்ணிட்டு தான் போனேன். கரெக்டாக நான் வரத்துக்கு முன்னாடி நான் வருவேனா வரமாட்டேன்னு தெரிஞ்சு அவங்க வந்து இன்னொருத்தருக்கு போட்டாங்களாம். அதனால் நீங்கள் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு போங்க. ஏன்னா நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி போட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளுங்க தாங்க. போனீங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே மாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே தான் ஃபிட் பண்ணி தராங்க. நல்லாவே ஃபிட் பண்ணுறாரு அவர். அதனால் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக பண்ணி தருவாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மைனர் ப்ராடக்ட்ஸ். இந்த ரேடியேட்டர் கார்டு, இந்த மொபைல் ஹோல்டர்லாம் அவங்களே ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரேம் ஸ்லைடர், கிராஷ் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் தான் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜுன்னு தனியாக வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஸ்லைடரும் மொபைல் ஹோல்டரும் அங்கேயே நான் மாட்டிட்டதுனால 2த்துக்கும் சேர்த்து எனக்கு 300 ரூபீஸ் ஃபிட்டிங் சார்ஜ் போட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். R15 V4 இப்போது புதுசாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டா பேஜில் அவங்களோட அக்கௌண்ட்டை பார்த்து தான் இந்த பைக்கர்ஸ் மாடியூல்ன்ற கடைக்கே நான் போனேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் தான், நல்லாவே பண்ணி தந்தாங்க. ஆனால் ஸ்டாக் இருக்கான்னு முன்னாடியே கேட்டுட்டு போயிடுங்க, அப்போ தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. இல்லைனா வந்து வேறு யாருக்கா ஃபிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் ஆச்சு. நான் சொல்லிவிட்டு 2 நாள் கழித்து போனதுனால அவங்க வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா அன்றைக்கே வந்து மெசேஜ் பண்ணி அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு போங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் சொல்கிறது தாங்க, பார்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.